ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட நாம் தேவனை ஆராதிக்க ஒன்று சேர்வோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த வேளையில, தேவ வார்த்தையை தியானிக்கிற இந்த வேளையில உங்க இருதயத்தை தேவனுக்கு நேராய் நீங்கள் திருப்புங்க. அவருக்கு முன்பாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் அவரை தேடும்போது அவருடைய பிரசன்னமும் அவருடைய ஆவியின் பலனும் நீங்கள் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய நீங்கள் தேடுகிற இடம் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் தேவனை நோக்கி உங்கள் இருதயத்தை திருப்புவீங்கன்னா நிச்சயமாக அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். வந்தருளும் தூயாவியே, தந்தருளும் தேவமகிமையே, வந்தருளும் தூயாவியே, தந்தருளும் தேவமகிமையே, அசைவாடும் தூயாவியே, ஆனல் மூட்டும் தேவ ஆவியே, அபிஷேகியும் தூயாவியே, ஆனல் மூட்டும் தேவ ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தேவ ஆவியே, வழி நடத்தும் தூயாவியே, வழிகாட்டும் தேவாவியே, வழி நடத்தும் தூயாவியே, வழிகாட்டும் தேவாவியே, வந்தருளும் தூயாவியே, தந்தருளும் தேவ மகிமையே. இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஆவியினால் நிரப்பி அருளும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய ஆவியின் பலத்தை தந்தருளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீங்க நிரப்பி அருளும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய திருக்கரத்துல நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனையோ கஷ்டங்கள் வந்த போதும், எத்தனையோ நெருக்கங்கள் வந்த போதும் அவர் கிருபை என்னை தாங்கிட்டு, இன்னும் அது ஒரு கிருபை என்னை தாங்கக்கூடியதா இருக்குது என்று விசுவாசத்தோடு அந்த கிருபையை நினைத்து இன்றைக்கு பாடுங்கள். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்களேன், என்னை நடத்துவாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா
பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்கப்பா, முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. நிச்சயமாகவே தேவனுடைய கிருபை உங்களை மட்டும் நடத்தி இருக்குன்னா அந்த கிருபை நல்லது. அவர் கிருபை நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு நீங்க இன்னைக்கு ஆராதிங்க. அந்த கிருபை இன்னும் கேளுங்க. அவர் கிருபை தான் இன்னும் உங்களை நடத்தக்கூடியதா இருக்குது. உங்களுடைய பிரயாசங்கள் அல்ல, தேவ கிருபை தான் உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க அவருடைய பிள்ளையாய், அவருடைய ஜனமாய், அவருக்காக பாதுகாக்கப்பட்டு அவருடைய சாட்சியா இந்த பூமியில நீங்க நின்று கொண்டிருக்கிறது எல்லாமே அவருடைய கிருபை. நீங்க ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபை, நீங்க இயேசு என்ற நாமத்தை அறிஞ்சது அவருடைய கிருபை, எல்லாமே கர்த்தருடைய கிருபையா இருக்குது. அந்த கிருபைய இன்னும் நினைச்சு பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை நன்றிகளை செலுத்துங்க. ஸ்தோத்திரம் செய்கிறவனுக்கு கிருபை பெருகும்னு வசனம் சொல்லுது. நீங்க துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை நீங்க காண முடியும். சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் கர்த்தரை துதிங்க. துதிக்க துதிக்க ஆண்டவருடைய கிருபை உங்களை நிரப்பக்கூடியதா இருக்கும். அந்த கிருபை நீங்க கடக்க முடியாத பாதையை கடக்க வைக்கும். நீங்க பெற முடியாத ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய கிருபை உங்களுக்கு பெற்று தரக்கூடியதா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. Thank you wonderful Jesus. மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலைபெயர்ந்தாலும் அவர் கிருபை நம்ம விட்டு விலகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, வாக்கு பண்ணல, உடன்படிக்கை பண்ணிருக்காரு. அவர் உடன்படிக்கையை ஒரு காலம் முறித்து போடாத தேவனா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்டே எழுதி கொடுத்திருக்காரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு. இன்னைக்கு அந்த அக்ரிமெண்டின் பிரகாரம் அவருடைய கிருபை உங்க வாழ்நாள் எல்லாம் உங்களை நடத்தக்கூடியதா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாடலை என்னோடு கூட விசுவாச அறிக்கையாய் இந்த பாடலை நீங்க பாடுங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என்ன நடந்தாலும் என் ஆண்டோடைய கிருபை என் மேல இருக்குது. நீங்க சொல்லுங்களேன், இன்னைக்கு என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. என்னை சுத்தி என்ன நடந்தாலும், எனக்கு முன்பாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு முன்பாக கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கிக்கணும்னு சொல்லுங்க. தாவீது சொல்றாரு, சத்துரு எய்யும் அம்புகள் எனக்கு முன்பாக வந்து என் மேல பாய்வதற்கு முன்பு தேவனுடைய கிருபை எனக்கு முன்பாக வந்து நிற்கும்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அவன் எய்த அம்பு என்ன வந்து சந்திக்கிறதுக்கு முன்பாக கர்த்தருடைய கிருபை என்ன சந்திச்சிரும்னு அவர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கக்கூடியதா இருக்குது. இன்னைக்கு இந்த பாடல விசுவாசத்தோடு நீங்க பாடுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை என்றும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை என்றும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர்,
எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஜெயம் எடுப்பேன், என் வாழ்க்கையில் நான் ஜெயம் எடுப்பேன், ஏன்னா யெகோவா நிஸ்ஸி கிருபை பொருந்தினவராய் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய செயல்னால நான் ஜெயம் எடுக்க போறதில்ல, கிருபை பொருந்தி அந்த தேவனால, அந்த யெகோவா நிஸ்ஸினால, யெகோவா ஷம்மாவனால நான் ஜெயம் எடுக்க போகிறேன்னு இன்னைக்கு விசுவாசத்தோடு அவர் கிருபையினால் உண்டாகும் ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது நம் வாழ்விலே. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். மாறாத கிருபை உள்ளவரே, உண்மையே ஆராதிக்கிற ஆண்டவரே, எங்களை மறவாத கிருபை உள்ளவரே, உண்மையே ஆராதிக்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில உண்மையாய் உடைய கிருபையை நினைத்து உடைய கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த ஜனத்திற்கு இன்னும் உடைய கிருபையின் பலத்தை தந்தருளுவீராக. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். சொல்றீங்களா? அந்த இஸ்ரவேலின் ராஜாட்ட நமக்கு கிருபை இருக்கு. ராஜாதி ராஜா, சகல அதிகாரம் உள்ள தேவனிடம் நம்மேல் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு அளவில்லை. அதை நினைத்து கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஆராதனை செய்யுங்க. ஆண்டவர் ஆராதனை செய்யுங்க. கிருபை உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. ராஜாவே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுங்க. நமக்காக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கிருபை, அவர் அப்படிப்பட்ட சிநேகிதராய், நம் தகப்பனாய், நமக்கு ராஜாவாய் எல்லாமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா கிருபைக்காக. எதிர்க்கிறவர் முன்பிழும், தள்ளினவர் மத்தியில். எதிர்க்கிறவர் முன்பிழும், தள்ளினவர் மத்தியில். பந்தி ஆயத்தப்படுத்தி பணிவாக நடத்தினீ. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் தேவனுடைய நாமத்தை உச்சரித்து பாடுங்க. இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா கிருபைக்காக. திருக்கரம் நின்னை தாங்கி, கடு புயலின் மத்தியில்.
ஜீசஸ். நடத்தி சென்றவரை உண்மை ஆராதிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட். நெருக்கமான சூழ்நிலை, புயல் அடித்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உடைய கிருபையே எங்களை தாங்கிட்டு அதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம்ப்பா. இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா கிருபைக்காக. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுங்க, நீங்க நிற்கிறது கர்த்தருடைய கரம் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய கரமே உங்களை பிடித்திருக்கிறது. நீங்க நிர்மூலமாவதில்லை, உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் கரம் உங்களை இருக்க பிடித்ததா இருக்குது. அவர் உங்களை ஊன்ற கட்டுகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய அஸ்திபாரம் கர்த்தர் மேல போடப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையினால் கட்டப்பட்டிருக்கிறீங்க, அவருக்காக கட்டப்பட்டிருக்கிறீங்க. உங்களை ஒருவரும் அசைக்க முடியாது. ஒரு காலம் நிர்மூலமாவதில்லை, நீங்கள் அழிந்து போவதில்லை. கர்த்தர் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய், உங்களை முன்னேறி நடத்துகிறவராய், முன்னேற செய்கிறவராய், உயர்த்துகிறவராய், வளர செய்கிறவராய் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறார். உங்களை முன்னேறி ஃபார்வர்ட் ஸ்டெப்ல ஆண்டவர் கொண்டு செல்கிறவராய் இந்த மாதத்தில் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபை உங்களை இன்றென்றும் தாங்கக்கூடியதா இருக்கிறது. இயேசுவே உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல கூட தேவனுடைய வார்த்தை, இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் எல்லாரும் இந்த நேரத்துல நாம தியானிக்க போகிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 103வது சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். சங்கீதம் 103 எடுத்துக்கொள்ளலாம், எடுத்து நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 103 ஆண்டவர் சொல்லுகிறார். 103வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 11வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்துல கர்த்தருடைய கிருபையும் அவருடைய நீதியும் உங்கள் மேல மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகள் மேலையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலையும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா எவர்லாஸ்டிங் மர்சி என்று போடப்பட்டிருக்குது. நித்திய கிருபை, முடிவில்லாத கிருபை. பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படின்னா இன்னும் அந்த கிருபை, இன்னைக்கு நீங்க ஆண்டவரை தேடுறீங்க, கர்த்தர் உங்க மேல கிருபையா இருக்கிறாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க மேல வச்ச கிருபை, உங்க மூலமாக உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், உங்க மூலமாக கட்டப்பட்ட சகல ஆத்துமாக்களுக்கும் உங்க மூலமா அந்த கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த நித்திய கிருபை, முடிவில்லாத கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார் அந்த மாதத்துல. அப்படியாய் அது மாத்திரமல்ல, நீதியையும் அவர் அனாதியாய் அவர் வைக்கிறவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நான் கர்த்தரிடத்துல உண்மையா இருக்கிறேன், நான் நீதியாய் நடந்து கொள்கிறேன் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, அந்த நீதியை கர்த்தர் விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த மாதத்துல ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கக்கூடியதா இருக்குது. உங்களை மாத்திரமல்ல, உங்கள் மூலம் கட்டப்பட்ட சகல காரியங்களையும், நீங்கள் பிரயாசப்படுகிற சகல காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை முடிவில்லாததா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த கிருபை எப்படிப்பட்டதா இருக்குது? முடிவில்லாத கிருபையா இருக்குது, நித்திய கிருபையா இருக்குது. அது மாத்திரமல்ல, அந்த கிருபை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு நீங்க பாருங்க. 103வது சங்கீதத்துல 11வது வசனத்தை வாசிக்கிறேன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்குது. இந்த பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாக நம்மளால, அதை ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளால கணக்கிட்டே பார்க்க முடியாது.
அப்படிப்பட்டதாய் அளவில்லாததாய் தேவனுடைய கிருபை உங்கள் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வருத்தப்படுவது உண்டு. நான் கர்த்தரை தேடுறேன், அதனால கர்த்தர் என்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார், என்னை காப்பாற்றுகிறார். ஆனா என்னுடைய பிள்ளைகளோ, என்னுடைய உறவுகளோ அப்படி தேடுவதில்லை அப்படின்னு நீங்க இன்றைக்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிமித்தமாக நீ கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார். உன் நிமித்தம் கட்டப்பட்ட இந்த குடும்பத்திலையும் சரி, உன் நிமித்தம் நீ நேசிக்கிற அந்த உறவுகளிடத்திலும் சரி, உன் நிமித்தம் உன்மேல் வைக்கப்பட்ட கிருபை உன் பிள்ளைகள் மேலும், நீ பிரயாசப்படுகிற சகல காரியங்கள் மேலும் அந்த கிருபை இருக்கிறது என்று உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விடுதலையின் வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார் என்று நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நீங்க அப்படி பயந்து கொண்டு இருப்பீங்கன்னா, உங்க பிள்ளைகளை நினைத்து, உங்கள் உறவுகளை நினைத்து, உங்க குடும்பத்தை நினைத்து அவர்கள் தேவனை தேடாமல் ஆண்டவரிடத்துல கிருபை பெறாமல் இருக்கிறார்கள் என்று நீங்க நினைத்துக் கொண்டு இருக்கிறீங்கன்னா, அது அப்படி ஆகாது, அது அப்படி இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த கிருபை, நீ கர்த்தருக்கு பயந்து, நான் உண்மையா நடக்கிறேன், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் கீழ்ப்படிய நினைக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு நீ சொல்லிட்டு இருப்பியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உனக்கு மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கிருபை இருக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு கிருபை இருந்தது, அந்த கிருபை சாலமோன் மேலே இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அதே போலதான் உன் மேல வைத்த கிருபை உன் பிள்ளைகள் மேல ஆண்டவர் சொல்றார். பிள்ளைகளோட நிறுத்தவில்லை, பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேல ஆண்டவர் சொல்லுகிறார். இது நீங்கள் மாம்சத்தில் பெற்ற பிள்ளைகளோ, ஆவியில் பெற்ற பிள்ளைகளோ, உங்களுடைய உறவுகளோ, நீங்கள் பிரயாசப்பட்ட சகல ஆத்துமாக்கள் மேலேயும் உங்கள் மேல் வைக்கப்படுகிற கிருபை, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பதன் மேல உண்டான கிருபை சகல பேருக்கும் உண்டாகிறது. ஆமென், அல்லேலூயா. இதற்கு அநேக உதாரணங்களை நாம் சொல்லலாம். லோத்துவை குறித்து நாம் அறிந்திருக்கலாம். லோத்து மேல ஒரு கிருபை இருந்துச்சு, அதனால அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. நோவா மேல ஒரு கிருபை இருந்தது, அந்த கிருபையினால அந்த குடும்பமே காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு உன் மேல வைத்திருக்கிற கிருபை ஆண்டவர் முழு குடும்பத்தையும் காப்பாற்றுவார். உன்மேல கட்டப்பட்ட சகல ஆத்துமாக்களையும் அவர் கிருபை பொருந்தினவராய் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை உங்களுக்கு இன்றைக்கு தேவன் தெரியப்படுத்துகிறவராய் இருக்கார். அந்த கிருபை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நீங்க எண்ணி பார்க்க முடியாத பெரிதான கிருபை, வானத்துக்கு பூமிக்கு மேல எப்படி தூரமா இருக்குதோ அப்படிப்பட்ட கிருபைன்னு அவர் சொல்லிட்டார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கிருபையை கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்ட கிருபையை மேல வச்சிருக்காரு. கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவன் மேல கிருபை மாத்திரமல்ல, அவனுடைய நீதி, அவன் உண்மையா இருந்த அந்த நீதியை அவர் விளங்க செய்கிறவராய், அந்த உண்மையின் நிமித்தம் அவர் அவர்களுக்கு பலனை கொடுக்கிறவராய், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மல்கியா புஸ்தகத்தை நாம் எடுத்து, மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், உங்களை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை தான். மல்கியா புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்களானால், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீதி அனாதையா என்றென்றைக்கும் இருக்கும், கிருபை என்றென்றைக்கும் இருக்கும் சொன்ன அதே தேவன் இங்கேயும் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதாவது உங்கள் மேல கர்த்தர் உதிப்பார் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய மகிமை உங்க மேல இருக்கும். நீங்க அவருக்கு பயந்து நடக்கிறீங்கன்னா கர்த்தருடைய மகிமை உங்க மேல விளங்கும். அவருடைய மகிமையின் பிரகாசத்தில் தான் நீங்க இருப்பீங்க. அது மாத்திரமல்ல, அந்த மகிமையின் பிரகாசத்துல என்ன உங்களுக்கு கிடைக்கும்னா ஒரு பாதுகாப்பு உண்டாகும். அந்த சட்டை நிழல்ல என்ன இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு, ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்றாரு. அடுத்த வருஷம் நான் வாசிக்கிறேன், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்றாரு. அந்த தேவனுடைய மகிமைக்கு கீழே உங்களுடைய வாழ்க்கையில சுகம் இருக்குமா? பலவீனம், ஒரு ஆரோக்கிய குறைவு, பலவீனம், அந்த வியாதி இந்த வியாதின்னு எந்த வியாதியும் உங்களை நெருங்காதான். அப்படியாக தேவனுடைய செட்டையின் நிழல்ல உங்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? இப்படி கர்த்தருக்கு பயந்து இருக்கிறியா, உன் மேல நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிப்பார். அவர் நீதியை விளங்க பண்ணுவதன் நிமித்தம், உன்னுடைய நீதியை ஜனங்களுக்கு விளங்க பண்ணுவதன் நிமித்தம், உன்னுடைய உண்மைக்காக அவர் போராடுவதன்
நிமித்தம், அவர் யுத்தம் செய்வதன் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார் என்றால் உங்களை வளர செய்கிறாராம். ஆமென், அல்லேலூயா. நீங்க growth ஆவீங்களா, அப்படியே இருக்க மாட்டீங்களா? பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த, ஒரு அறிவியல் ஒரு விஷயத்தை நீங்க அறிந்தீங்கன்னா, ஒரு செடிக்கு வளர்வதற்கு சூரிய ஒளி அவசியம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியா தேவனுடைய மகிமை உங்க மேல இருக்குன்னா, தேவனுக்கு பயந்து நீங்க நடப்பீங்கன்னா நிச்சயமாக நீங்க வளருவீங்க, நீங்க growth ஆயிட்டே இருப்பீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருக்க மாட்டீங்க, நீங்க இருக்கிற ஸ்தலத்திலேயே அப்படியே நின்றுட்டு இந்த ஆசீர்வாதத்தோட நின்று இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே வளர்த்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் நீதியின் சூரியனாக கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அடுத்ததான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த சூரிய ஒளியில நீங்க நடக்கும் போது என்ன நடக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, பயம் இல்லாம நீங்க நடக்க முடியும். இருள நடக்கிறவன் பாத்தீங்கன்னா அவனுக்கு அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பயமா இருக்கும். ஏன்னா எல்லாமே இருட்டா இருக்கு, கண்களுக்கு முன்பாக எதுவும் வெளியரங்கமாய் தெரியவில்லை. அதனால அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு பயத்தோடு இருப்பான், பயங்கர குழப்பத்தோடு இருப்பான். அப்படி இருளில் இருக்கிறவன் அப்படியா இருக்கிறான். இது ஒரு இமேஜினேஷனா உங்களுக்கு நான் சொல்றேன். இதேதான் வாழ்க்கையில ஒரு இருளான கர்த்தருடைய செட்டின் கிள்ளையோ கர்த்தருக்கு பயப்படாம நடக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். அடுத்த நாளை குறித்து, அடுத்த காலத்தை குறித்து ஒரு பயம் உள்ளதா இருக்கும். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார் என்பது அவனுக்கு அந்த சூரிய ஒளியில், அந்த தேவனுடைய மகிமையில அவன் நடக்க முடியாமல் போவது நிமித்தம் அவனுக்கு அடுத்து என்ன நடக்கும் என்பது தன் வாழ்க்கையை குறித்து பயம் உள்ளவனாக, குழப்பம் உள்ளவனாக இருப்பான். ஆனா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு நீதி விளங்கும், அவனுடைய நீதி வெளியரங்கமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிறார். இதே இதுல நீங்க பாத்தீங்கன்னா துன்மார்க்கரை மிதிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆரோக்கியமா இருப்பீங்க, அது மாத்திரமல்ல நீங்க வளருவீங்க, அது மாத்திரமல்ல நீங்க துன்மார்க்கரை மிதிக்கிறவர்களாக ஆண்டவர் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. துன்மார்க்கரை மிதிக்கிறவர்கள் அப்படின்னா என்ன நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நிறைந்த ஒரு இடமா இருக்குது, உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறவர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிரச்சனையை கொடுக்கிறவர்களை நீங்கள் தாண்டி நடக்க போறதில்ல, மிதித்து நடக்க போறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனையை நீங்க தாண்டி நடக்கும்போது திரும்பவும் அந்த வழியில நீங்க வரீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அங்கே அப்படியே தான் இருக்கும், அந்த பிரச்சனைக்குரிய நபர்களும் அங்க அப்படியே தான் நின்று கொண்டிருப்பாங்க. ஆனா நீங்க மிதித்து நடக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைய முற்றிலுமாய் அழித்து போட்டு அதை தாண்டி நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதை மிதித்து நடக்க கர்த்தர் உதவி செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், அதாவது உங்களை கேடு செய்கிற அந்த துன்மார்க்க தனத்தை நீங்கள் மிதித்து நடப்பீர்கள், அதை இல்லாமல் போக பண்ணுகிறவராய் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தாவீதுக்கு தேவனுடைய கிருபை இதே செய்தது. கோலியாத் முன்பாக அவன் நின்ற காரியத்தை போன வாரத்தில் நாம் தியானித்தோம். அந்த கோலியாத் முன்பாக அவன் நிற்கும் போது அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்துல வரேன்னு சொல்றான், வேற எந்த நாமத்திலே நான் வரலன்னு கர்த்தருக்கு பயந்து கர்த்தரையை விசுவாசித்து அவன் அந்த எதிரி முன்பாக கோலியாத் போன்ற அவனை ஏளனம் பேசி நான் அழித்து விடுவேன் என்று சவால் விட்டு கொண்டு இருக்கிற எதிரிக்கு முன்பாக போய் அவர் நிற்கிறார். தாவீது நிற்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நிற்கும் போது அவன் என்ன செய்கிறான் என்றால், தேவனுடைய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால் நிற்கிறேன் என்று அவன் அறிக்கை செய்கிறவனால் காணப்படுகிறார். என்ன நடக்குது, என்ன நிகழ்வு நடக்கிறதுல 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17ல 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 51, 52ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன நடக்குது நீங்க பாத்தீங்க அப்படின்னா 50ல இருந்து 49வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். தாவீது அந்த பெரிய கோலியாத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது? 49வது வசனம், தன் கையை அடைப்பத்திலே போட்டு, அவன் கையை தன்னுடைய பாக்கெட்ல போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். கையில இருந்த கவன்ல இருந்து ஒரு கல்லை வைத்து அவன் நெற்றியில கோலியாத்தோட நெற்றியில தாவீது அடிக்கிறான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். ஆமென், அல்லேலூயா. இவ்விதமாக கர்த்தர்
இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தீனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு நீங்க பயந்து அவரை மாத்திரம் விசுவாசித்து நீங்க நடப்பீங்கன்னா உங்களுக்கு எந்த பணபலமோ எந்த படைபலமோ தேவையில்ல. உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்துகளை நீங்கள் மிதித்து நடப்பதற்கு விசுவாசம் என்னும் கற்கள் உங்க கையில இருந்தா போதும். விசுவாசத்தின் அறிக்கை உங்க வாயில இருந்தா போதும். விசுவாசம் என்னும் பட்டயம் உங்களுடைய கைகளில் இருந்தா போதும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்தை உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் முறியடித்து போடுவார். இந்த இடத்துல அப்படி கோலியாத் கீழே முகக்குப்புற விழுந்தோன்னு தாவீது என்ன செய்கிறார் நீங்க பாருங்க. ஆகிய தாவீது பெலிஸ்தீன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து, இப்ப பட்டயம் எதுவும் இல்ல, அவன் பட்டயத்தையே எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். இப்ப திருப்பி அந்த கோலியாத்து அந்த இடத்துல எழும்பவே முடியாது. அந்த துன்மார்க்கன் அந்த இடத்துல எழும்பவே முடியாது. அப்படியாய் கர்த்தர் தாவீதுக்கு அந்த கோலியாத்தை மிதித்து நடக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இந்த மாதத்துல கூட உங்களுக்கு எதிராக நிற்கிற கோலியாத்துகளை மிதித்து நடக்க, அவர்கள் சொன்ன சவால்களை மிதித்து நடக்க, அவர்கள் இட்ட ஏளனங்களை மிதித்து நடக்க, அந்த கோலியாத்துகள் இனி எழும்ப முடியாதபடி மிதித்து நடக்க கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எதிரா நிறைய தடை கற்கள் இருக்கிறது என்று நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கலாம். எரிகோ போல மதில் இருக்கிறது. எரிகோ போல மதில் என்னால முன்னேறியே செல்ல முடியல, அடுத்த கட்டை என்னால எடுத்து வைக்க முடியல நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு எரிகோ மதில மேல நிற்கிற தடைய மிதித்து நடக்க கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும், யோசுவா புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல எரிகோ பட்டணத்தை சுதந்தரிக்க ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். துதி என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அந்த எரிகோ மதிலுக்கு முன்பாக 7 முறை சுற்றி வந்து துதியுங்கள், கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள் என்று கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதியுங்கள், பாடுங்கள், எக்காலம் ஊதுங்கள் என்று தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை யோசுவா கடைபிடித்து அந்த எரிகோ மதில்களுக்கு முன்பாக அவர் 7 முறை அவர் எக்காலம் ஊதினவராக 7 நாள் அவர் தேவனை ஆராதித்து துதித்தவராக காணப்படுகிறார். இந்த அற்புதம் உங்களுக்கு தெரியும். அப்படி 7 முறை எக்காலம் ஊதி 7 முறை தேவனை துதிக்கும் போது அந்த தடையாய் நின்ற அந்த தடை மதில் அப்படியே இடிந்து விழுந்ததை நாம் இந்த வேதாகமத்தில் படிக்க முடிகிறது. ஆண்டவர் 7 முறை என்று சொல்லுவார். இன்னைக்கு நீங்க 7 முறைன்னு நீங்க எடுத்துக்கொள்வதை காட்டிலும் வேதாகமத்தில் 7 என்பது ஒரு முழுமையை கொடுக்கிறது. நீங்க முழு மனதோடு முழு விசுவாசத்தோடு நீங்கள் தேவனை துதிக்கும் போது, கர்த்தரை நீங்கள் உயர்த்தும் போது, அவரை நீங்கள் தேடும் போது, அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது முழுமைக்கு அடையாளமாகவே 7 என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்க முழுமையா தேடும் போது உங்களுக்கு முன்பாக எரிகோ மதிலே நின்றாலும் அது இடிந்து விழும் என்பதை கர்த்தர் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறார். அந்த தடை நீங்கி உங்களுடைய நீங்கள் முன்னேறி செல்வதற்கான வழிகள் பிறக்கும். ஆண்டவர் அந்த எரிகோ மதிலை மிதித்து நடக்க, தடைகளையே மிதித்து தாண்ட போறதில்ல, தடையை மிதித்து நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். யோசுவா 6ஆம் அதிகாரத்தை அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி 7 முறை யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை கேட்டு யோசுவா செயல்படும் போது ஜனங்கள் அவ்விதமாக 7 முறை அந்த எரிகோ மதிலை சுற்றி வந்தார்கள். என்ன நடந்தது? யோசுவா 6ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் ஆலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருக்கிற புருஷரையும் பட்டணத்துல ஏறுனாங்கன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதுவரை தடையா இருந்துச்சு, இப்ப என்ன செய்யறாங்க? முன்னேறி செல்றாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை மிதித்து நடக்க ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். இதோ யோசுவா செய்தது போல முழு மனதோடு தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்பி அவரை துதித்து அவரை விசுவாசித்து இருங்கள். நிச்சயமாக நீங்கள் முன்னேறி தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். துன்மார்க்கரையோ நீங்கள் மிதித்து போடுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா.
இரண்டு விதமான துன்மார்க்கர்களை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டு விதமான நீங்க மிதிக்க போற காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். முதலாவது பாத்தீங்க அப்படின்னா கோலியாத் என்ற சவால் விடுகிற துன்மார்க்கனை மிதித்து போட்டீங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடையில இருக்கிற தடைக்கற்களை நீங்க மிதித்து போட்டீங்க. மூன்றாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா லூக்காவில சொல்லப்பட்டிருக்குது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மனுஷர்கள் தடையில இந்த இடையில இருக்கிற எந்த காரியம் தடை இல்லை, ஆனா எனக்கு தொடர்ந்து பிசாசோட தடை இருந்து கொண்டிருக்குது, சாத்தான் என்னை தடை பண்ணி கொண்டே இருக்கிறான் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நீங்க வாசிங்க அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இன்னைக்கு பிசாசுனாலதான் நான் முன்னேற முடியல, பிசாசுதான் எனக்கு தடையா இருக்கிறான், என் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியலன்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்கன்னா உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, அந்த பிசாசை ஜெயம் எடுக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அவனை மிதித்து போட்டு அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாதபடி அவனை சேதப்படுத்தவே முடியாது. ஏன்னா அதிகாரம் உன் கையில இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது? இயேசு கொடுத்த அதிகாரம் இருக்குது. இயேசு ரத்தத்தினால உனக்கு அதிகாரம் இருக்குது. இயேசுவின் நாமத்தினால பிசாசு உனக்கு எதிராக தடை செய்கிறான், பிசாசு உன் வாழ்க்கையை அழிக்கிறான் நினைக்கிற அந்த காரியத்தை நீ மிதித்து ஜெயம் எடுத்து நடக்க கர்த்தர் இந்த உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்பதை உனக்கு திரும்பவுமாக தெரியப்படுத்துகிறார். அவர் எப்பவோ கொடுத்து விட்டார். நாம் பிசாசை பார்த்து கொண்டு நின்று கொண்டு இருக்காதீங்க. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை எடுத்து ஜெயம் எடுங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றார், சர்ப்பங்களையும் தேள்களையும் செய்வினைகளையும், சர்ப்பங்களையும் தேள்கள் என்றால் உங்களுக்கு எதிராக செய்வினையே வச்சிருந்தாலும் அதை மிதித்து நடக்க கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது உங்களை சேதப்படுத்தாதுன்னு வாக்குத்தத்தமும் ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. லூக்கா 10:19 அப்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இப்படியாய் நன்மை செய்யக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தாங்கக்கூடியதாய் என்றென்றைக்கும் அது உங்கள் மேல இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நீதி, அந்த நீதியின் சூரியன் உங்களை வளர செய்கிறதாய், உங்களுக்கு சுகம் கொடுக்கிறதாய், துன்மார்க்கரை மிதிக்க செய்கிறதாய், கர்த்தருடைய நீதி அனாதியாய் என்றென்றைக்கும் உங்களுக்குள்ள விளங்கக்கூடியதாய் இருக்குது என்று கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். என்னோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை தியானித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள் இவங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த சங்கீதம் 103 சொல்லப்பட்டதுபடி ஆண்டவரே நீதியும் கிருபையும் இவர்கள் மேல அனாதியாய் என்றென்றைக்கும் நிலைக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்களுடைய ஆண்டவரே கொடுத்த மல்கியா 4:2 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆரோக்கியம் இவர்கள் சரீரத்திலையும் இவருடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலையும் இவங்க குடும்பத்திலையும் இருக்கட்டும். வளர்ச்சி இவருடைய வாழ்க்கையில, வேலையில, இவர்கள் கையின் பிரயாசங்களில growth ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இப்பொழுதே உங்க சிரசுல வந்து அமரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். துன்மார்க்கரை மிதிக்கிற அதிகாரம், துன்மார்க்கரை ஜெயம் எடுக்கிற அன்று விசுவாசம், துதி, அபிஷேகம் இப்பொழுது இந்த மாதம் முழுவதும் இதை கேட்ட ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஆண்டவரே, அவ்விதமா ஆசீர்வாதத்தை வழிநடத்தி செல்லுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.